வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் முக்கிய அறிவிப்புகள், திட்டங்கள், சலுகைகள், செய்திகளை பற்றி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாட்டில் வெளியான முக்கிய தகவல்கள், செய்திகள் என்ன என்பதை பார்ப்போம். பதிவுத்துறையில் 4 டிஐஜிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: வேலூர் துணை பதிவுத்துறை தலைவராக உள்ள அருள்சாமி பதிவுத்துறை தலைவரின் நேர்முக உதவியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பதிவுத்துறை பயிற்சி நிலைய இயக்குநராக உள்ள மஞ்சுளா செங்கல்பட்டு துணை பதிவுத்துறை தலைவராகவும், சேலம் துணை பதிவுத்துறை தலைவர் சுபிதா லட்சுமி வேலூர் துணை பதிவுத்துறை தலைமை பொறுப்பை கூடுதலாகவும், சென்னை துணை பதிவுத்துறை தலைவர் மீனாகுமாரி பதிவுத்துறை பயிற்சி நிலைய இயக்குனர் பொறுப்பை கூடுதலாகவும் கவனிப்பார். இவ்வாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. நடப்பாண்டு பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வருகிற 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வருகிற 29ஆம் தேதி கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதுவரை 2,24,034 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகிற 5 மற்றும் 6ஆம் தேதிகளிலும், பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகிற 8ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பி பதவியை சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த நிலையில் இந்த இடம் காலியிடமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஒரு இடத்திற்கான இடைத்தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 2025 மே மாதம் ரூபாய் 1.88 லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதம் 3.2% அதிகரித்துள்ளது. உள்நாட்டு வர்த்தகம் மூலமாக மொத்த மத்திய ஜிஎஸ்டி வசூல் மே மாதம் 37,397 கோடியாக உயர்ந்துள்ளது. மே மாத மாநில ஜிஎஸ்டி வசூல் 45,143 கோடியாகவும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வசூல் 51,990 கோடி ரூபாயாகவும், இறக்குமதி பொருட்கள் மீதான ஒருங்கிணைந்த சரக்கு சேவை வரி 59,654 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் மட்டும் சுமார் 90.14 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆர்டியின் கீழ் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர்களுக்கான பெற்றோருக்கு வருமான உச்சவரம்பு நிர்ணயிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பெற்றோருக்கு ஆண்டிற்கு ரூபாய் 2 லட்சம் வருமான உச்சவரம்பு நிர்ணயமாகும். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகள், தகவல்கள், அறிவிப்புகள். இந்த தகவல், செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.